வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் கதை மாமா பேசுகிறேன். மரகத பறவை தமிழ்நாட்டின் அடையாளம். இந்த மரகத பறவை தினமும் என்ன பண்ணுச்சான், ஒரு அருவியில் போய் குளிச்சுட்டு வரும். நல்ல ஜாலியாக குளிச்சுட்டு வரும். இதே மாதிரி ஒரு நாள் போகுது. அந்த அருவியை பார்க்கும்போது அந்த அருவியில் தண்ணியே வரல. என்னடா அது, தண்ணி வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து, அம்மா நான் போய் தினமும் குளிப்பேன்ல, அங்கே வந்து தண்ணியே வரலம்மா அப்படின்னு சொல்லி அம்மா பறவை கிட்ட சொல்லுச்சு. அம்மா பறவை இருந்துட்டு, சரி நீ போய் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மரங்களும் புல்வெளியும் இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னுச்சு. நேராக போச்சு. போய் பார்க்கும்போது அங்கே மரமும் இல்லை, புல்வெளியும் இல்லை. நேராக வந்து அம்மா கிட்ட வந்து, அம்மா சொன்ன மாதிரி அங்கே மலையில் போய் பார்த்தா மரமும் இல்லை, புல்வெளியும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த அம்மா பறவை சொல்லிச்சான், இதெல்லாம் மனிதர்களுடைய வேலை, மனிதர்கள் காடை பாதுகாக்கிற வேலை, அது பண்ணவே மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அப்படியா, சரி நாம் உருவாக்கி தர காடுகளை அவங்கள பாதுகாக்கணும்ல, அதுவே பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா நம்ம உருவாக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆமாம், நாம் தான் காடுகளை உருவாக்குறோம். என்ன எப்படி தெரியுமா, நம்ம சாப்பிட்டு எச்சத்தை நம்ம போடுறோம் இல்லையா, அந்த எச்சத்தின் மூலியமாக வர்றது தான் காடு. அதை பாதுகாக்கிற கடமை மனிதர்களுக்கு இருக்குது, அவங்களுக்கே அறிவில்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பறந்து போய் அந்த ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பையன் வரான். வந்துட்டு கையில் ஒரு பெரிய உருண்டையாக வச்சு எல்லா பக்கம் வீசிட்டு வர்றான். என்னடா அது, வீசிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நேராக அம்மா கிட்ட போய், அம்மா அங்கே ஒரு பையன் ஏதோ ஒரு கல்லை வச்சு வீசிட்டு வர்றாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அம்மா பறவை வந்துட்டு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த அம்மா பறவை சொல்லிச்சான், இவங்க காடுகளை வளர்க்குறங்கிற பேரில் விதைப்பந்தை கொண்டு வந்து வீசிட்டு போவாங்க, அப்புறம் மறுபடியும் இவங்களே தான், மனிதர்களே தான் வந்து அழிச்சிட்டும் போவாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்குது காலங்காலமாக. என்ன பண்ணுறது, சரி இவங்க அழிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, நாம் உருவாக்குறதுக்கு இருக்கிறோம், வா நாம் போய் காடுகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ரெண்டு பறவையும் பறந்து போச்சான். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதை மாமா. டாடா.